ஹலோ காய்ஸ், க்ரோ அப் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணி சூப்பராக போயிட்டு இருக்கு. இந்த வீடியோவில் வந்து வீக்கெண்ட் vlog ப்ளஸ் டே 6 ஸ்டடி vlog தான் ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லாரும் முன்னாடிலாம் சண்டேனாலே டிவி பார்க்கணும், சாப்பிடணும், ஃபோன் பார்க்கணும், இப்படி தான் என்னோட டேஸ் போயிட்டு இருந்துச்சு. இப்போலாம் வந்து அந்த சண்டேல வந்து ஏதாவது ஒர்க் பண்ணால் வீக் டேஸில் கொஞ்சம் ஸ்டடி இது வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்ற தாட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் மைண்ட்லேயே இருக்குது. ஹானஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ ஒன் சைட் டிவி பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சன் டிவி பார்த்தேன். அண்ட் மார்னிங் மூவி போட்டிருந்தாங்க. ப்ளஸ் அதோட வந்து பின்னக்கல் புக்கில் உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எழுதிட்டே பார்க்கலாம், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும், எழுதின மாதிரியும் இருக்கும் அப்படின்னு மார்னிங் ஃபுல்லாக ஒரு 2 to 2.5 hours வந்து இந்த ஒர்க் தான் எழுதிட்டு இருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து மதியானம் லஞ்சு வந்து சண்டேனாலே நம்ம தான் லஞ்ச் பண்ணுவோம். ஸோ லஞ்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி மதியானம் சாப்பிட்டாச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது அப்பா எங்கேயாவது ஊருக்கு போயிட்டு வந்து அதாவது டாய்ஸ், விளையாட்டு பொருள் இந்த மாதிரிலாம் நிறைய வாங்கிட்டு வருவாங்க. ஒரு மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். அப்பாவை மிஸ் பண்ணியிருப்போம், அவங்க வாங்கிட்டு வரப்போ நமக்கு பிடிச்ச டாய்ஸ் ஒரு மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் ஹாப்பினஸ்ஸாக இருக்கும்ல. அதே மாதிரி தான் அப்பா இப்போ ரீசெண்டாக ஊருக்கு போயிட்டு வரப்போ வந்து எனக்கு தோடு வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இன்னும் இந்த சின்ன விஷயத்தை இவ்வளோ பெருசாக சொல்கிறா அப்படின்னு கூட நீங்கள் நினச்சிக்கலாம். பட் இது வந்து எனக்கு வந்து எவ்வளோ கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஒரு கிடைக்காத ஒன்றுன்னு சொல்லுவாங்களே, அந்த ஒரு மொமெண்ட்டாக தான் நான் ஃபீல் பண்ணேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு தோடு கலெக்ஷன்ஸ் எல்லாமே பிடிக்கும். ஒவ்வொரு வீடியோ ஒன்று பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆக்சுவலி எனக்கு நிறைய விஷயம் பிடிக்கும். அதில் ஒன் ஆஃப் தம் இயர்ரிங்ஸ். அது வந்து அப்பா கேட்காமலே வாங்கிட்டு வந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது ஒரு டர்ட் கேர்ள் மொமெண்ட்டாக இருந்துச்சு. தென் திருநெல்வேலி போயிட்டு, திருநெல்வேலினாலும் நமக்கு தெரியும் அல்வா தான், அல்வாவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. லவக்குன்னு அதையும் சாப்பிட்டாச்சு. இட்ஸ் வாஸ் அன் ஹாப்பி டேவாக இருந்துச்சு. அண்ட் ஈவினிங் போல் சூப்பர் மார்க்கெட் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அதுவும் ஜாலியாக அந்த 2 days டேடி மிஸ் பண்ண ஃபுல் ஸ்டோரியை அவங்கள்ட்ட பேசிட்டு ஈவினிங் ஒரு 7:30 மேலே தான் கிளம்பினோமே. ஒரு மாதிரி நைட்டு சில்ல பைக்கில் போய் சூப்பர் மார்க்கெட்டில் நிறைய பேசிட்டு கொஞ்சம் ஸ்பைசஸ் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஆக்சுவலி இந்த சண்டே வந்து ஒரு பக்கம் ப்ரொடக்டிவ் ஸ்டடீஸ் இருந்தாலும் கொஞ்சம் ஷாப்பிங்ஸ், அப்பா கூட நிறைய விஷயம் ரொம்ப நாள் கழித்து பேசின மாதிரி இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறேன் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நைட்டு அப்பா கூட நிறைய பேசிட்டு ஷாப்பிங், இதை தவிர எனக்கு வேறு என்னங்க வேணும். ஹாப்பியாக இருந்துச்சு இந்த டே ஃபுல்லாகவே. அண்ட் சின்ன சின்ன வீடியோவாக போடுறதுக்கு பதிலாக 2 டேவே ஒரே இதாக விலாகாக போட்டுடலாம் அப்படின்னு அது பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னைக்கு நைட் வந்து ரொம்ப ஹாப்பியாக போய் தூங்கினேன். அண்ட் நெக்ஸ்ட் மார்னிங் வந்து ஸ்டடியில் பார்ப்போம். மார்னிங் காய்ஸ், திஸ் இஸ் டே 6. இன்றைக்கி வந்து நான் ஏர்லி மார்னிங் ஸ்டடி பண்ணலை. அண்ட் யூஸ்வலாக காலேஜ் ரொட்டீன்லாம் முடிச்சாச்சு. இன்றைக்கி ஈவினிங் தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். அதாவது காலேஜ் போயிட்டு காலேஜ் டைம் ஆல்ரெடி எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருந்தேன் போன வீடியோலேயே. ஸோ 6 மணி ஷார்ப்பாக 6 மணிக்கு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு 6 மணிக்கு தான் படிக்க உட்காந்து, அதுக்கப்புறம் யூஸ்வலாக லாஸ்ட் வீக் எது கம்ப்ளீட் பண்ணணும் அதை அப்படியே கண்டினியூஸாகவே படிச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு டே 6ம் வந்து எனக்கு கன்சிஸ்டன்சி விடக்கூடாது, என்ன ஒர்க் இருந்தாலும் இதை படிக்கணும் அப்படின்னு இன்றைக்கும் படிக்க உட்காந்துட்டேன். ப்ளஸ் சைட் பை சைடு வந்து எனக்கு இந்த வீக் வந்து மந்த்லி எக்ஸாம் இருக்குது. அதை எப்படி மேனேஜ் பண்ண போகிறேன்னு தெரில. இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை படிக்கிறதா அப்படின்றதும் எனக்கு தெரில. பட் அது என்ன எக்ஸாம் இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 1 hour 2 hours அது மாதிரியாவது ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றது என் மைண்டில் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன், இந்த வீக்கெண்டில் வந்து நான் பண்ணுற மிஸ்டேக்கை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற விஷயம் என்ன அப்படின்றத யோசிக்கணும்னு சொல்லியிருந்தேன். அண்ட் இந்த வீக் வந்து பார்த்துட்டிங்கன்னா தெரியும், ஈவினிங் வந்து உட்காந்து படிச்சிருப்பேன். பட் ஏர்லி மார்னிங்ஸ் வந்து 1 or 2 days தான் எழுந்திருப்பேன். ஏன்னா நைட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறதுனால. ஸோ என்ன தான் நைட் நம்ம லேட்டாக படுத்தாலும் அட்லீஸ்ட் 5 or 4:30க்கு எந்திரிக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயத்த நான் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ நைட் எவ்வளோ லேட்டாக படுத்தாலும் மார்னிங் சீக்கிரம் எந்திரிக்கணும். அதை வந்து ஒரு ரெகுலர் ஹேபிட்டாகவே மாற்றணும். இந்த ஒரு மேஜர் மிஸ்டேக் நான் பண்ணுறேன். அண்ட் இன்னும் கொஞ்சம் படிக்கிறத ஸ்பீடப் பண்ணணும். ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரியே இருக்குது. ஸோ இந்த 2 விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் வீக்கில் நான் பண்ண மிஸ்டேக்காக எனக்கு ஃபீல் ஆச்சு. நீங்களும் அப்படி தான், நம்ம படிக்கிறோம் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்றது இல்லாமல் இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது நம்ம படிக்கிறப்போ நோட்டீஸ் பண்ணுறதுக்கு. நீங்களும் வந்து இந்த வீக் வந்து நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணீங்க, ப்ராப்பராக நோட்ஸ் எடுக்காமல் இருந்திருப்பீங்க,
ஒழுங்காக லிசன் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. ஸோ இது மாதிரி என்னென்ன விஷயம் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். இதை கவனித்து அண்ட் அப்கமிங் டேஸில் இந்த மிஸ்டேக் பண்ணாமல் இருங்க. நான் ஹானஸ்ட்டாக இந்த 2 மிஸ்டேக் பண்ணுறேன். ஸோ இதை நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்றத ஒரு 10 to 15 மினிட்ஸ் உட்காந்து பொறுமையாக யோசிங்க. கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ அது அப்கமிங் டேஸில் அந்த மிஸ்டேக்கை ரிப்பீட் பண்ணாமல் இருங்க. மிஸ்டேக் பண்ணுறது அப்படின்றது யூஸ்வல் தானுங்க நமக்கு. அதை நம்ம அதை கண்டினியூஸாக அந்த மிஸ்டேக்கே பண்ணிட்டு இருக்காமல் ஒன் டைமில் நம்ம அந்த மிஸ்டேக்கை ரியலைஸ் பண்ணி அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத கொண்டு போனால் தான் நம்ம சீக்கிரம் அந்த சக்ஸஸ் அப்படின்ற ஒரு டைமண்டை நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இனிய டே 6 எனக்கு சூப்பராக போச்சு. ஸோ டே 7 எப்படி இருக்குது அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம். அண்ட் பாய் கைஸ், எல்லோரும் கன்சிஸ்டண்ட்டாக படிங்க. ஸோ திரும்ப திரும்ப சொல்கிற ஒரே விஷயம் தான், இந்த க்ரோ அப் சீரீஸ் கன்சிஸ்டன்சி இதை நம்ம கொண்டு வர்றது தான் நம்மளுடைய டார்கெட்டே. ஸோ எல்லாருமே கன்சிஸ்டண்ட்டாக படிங்க. அண்ட் ஒன்ஸ் அகைன் பாய் கைஸ் டு ஆல்.